ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ பாருங்களேன். ஆமாமா, உங்களோட பிள்ளைகளை நீங்க கடவுள் வணங்குறது கூப்பிட்டுக்கோங்க. அதை படிங்க சார். படிங்க சார். அவ்வளவுதான் உங்களோட வேலை. அதுதான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அவங்களோட வேலை இதுதான். தேங்காய் இந்த மாதிரி அப்படியே வாங்க சார். பழம், அதுக்கப்புறமா பூ, அதுக்கப்புறமா கற்பூரம், அதுக்கப்புறமா சாம்பிராணி. இதெல்லாம் யார் சார் பயன்படுத்துறாங்க? எந்த கடவுள் பயன்படுத்துறாங்க? இதெல்லாம் பயன்படுத்துறது தவறு. நீங்க வேற ரூபத்துல வணங்குங்கன்றாங்க. அப்படியே யாரை கொச்சப்படுத்துறாங்க இவங்க? யாரமா கொச்சப்படுத்துறீங்க? நீங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு யாரும் சர்ச்சுக்கு வராங்க அவங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. பொதுமக்கள் எல்லாம் இந்துக்களா பெரும்பான்மை இருக்கிற இடத்த வந்துட்டு நீங்க வந்துட்டு அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னா மந்திரம் அதுல வேற எங்களுடைய மந்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுடைய கர்த்தரை பத்தி போடுறீங்க. இது கரெக்டுங்களா? சர்ச்சையில் எங்கேருந்து வந்தீங்களா அங்கே போன் போடுங்க வருத்தம். அதாவது சாமான் பூ வைக்கக்கூடாது, நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, அந்த மாதிரி பாருங்க. நல்லா எழுதி. ஆக்சுவலி நானும் கிறிஸ்டியன் தான். ஆனால் இவங்க பண்ணது 100% தப்பு. நான் இதுக்காக ரொம்ப வருந்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ வெறுப்பை பரப்பிட்டு இருக்காங்க. கர்த்தர் இப்படியா சுவிசேஷம் அறிவிக்க சொன்னாரு? தேங்காய், கற்பூரம், சாம்பிராணி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறது. லைக் இப்படியே ஆண்டவர் வெறுப்பை பரப்ப சொன்னாரு. உண்மையா அவர் என்ன சொன்னாரு? போய் சகல பெரிய சீஷராக்குங்கன்னாரு. அவர் எப்படி சீஷராக்குனாரு? வாங்க என்ன பின்பற்றுங்கன்னாரு, வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய அன்பை காட்டணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரிஜினலா ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உண்மையான கர்த்தருடைய அன்பை காட்டுறது. அதுதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி. அதாவது நம்ம மற்றவங்களுக்கு இடர்ல உண்டு பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. அவ பொதுவாக யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து வெறுப்பு இந்த மாதிரி பண்ணிருந்தா அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மேலேயும் இயேசு கிறிஸ்து மேலேயும் வெறுப்பு உண்டாகும். அப்போ ஒரிஜினலா ஒருத்தர் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட வெறுப்பு தான் உண்டாகும். அந்த ஒரு நபர் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட அன்பை அறிந்து கொள்ளாமே போய் வரல. அப்ப இதுல என்ன இருக்கு? நம்ம எதற்காக நோட்டீஸ் கொடுக்குறோம்? அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னு. ஆனா அதே நோட்டீஸ் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவங்க பிரிக்குது, வெறுப்பு உண்டாக்குது. அப்படிங்கிறப்போ அது என்னங்க அது? ஆனா இப்ப நமக்கு ஒரு தாட் வரும், இயேசு கிறிஸ்துவும் இப்படிதான பரிசேயர் சதுசேயர் பண்ணு தப்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாருன்னு. அதாவது அவங்க வேதாகமத்தை தப்பா போதிச்சாங்க, நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவ சாட்சி கொடுக்காம இருந்தாங்க. அதனாலதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போதிச்சாரு. சோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம மதத்தை பார்க்கலாம். இங்கேயே இன்னும் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோட அன்பை உண்மையா அறிந்து கொள்ளாம இருக்காங்க. அவங்களெல்லாம் பிச்சோடய முன்னேறதுக்கு இல்ல ஆன்லைன்ல பைபிள் கிளாஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படியாவது அவங்கள முன்னேற்ற வழியை பார்க்கலாம்ல. சோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மாதிரி வெறுப்பு பரப்ப வேண்டாம். ஆல்ரெடி நம்ம மேல எவ்வளவு கேட்டு தெரியுமா? அந்த வீடியோட கமெண்ட்ஸ் பாருங்களேன். ஜீசஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஜீசஸ் கார்பரேட் கம்பெனின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு இந்த ஒயிட் ட்ரெஸ் தொல்லை வேலை தாங்க முடியல அப்படின்னு. நம்ம இப்படியா இருக்கணும்? இல்லையே. ஒயிட் ட்ரெஸ் போட்டு கிறிஸ்டியன் வந்திருக்காங்க பரவாயில்ல, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு மதிப்பு வரணும், வெறுப்பு வரக்கூடாது. எனக்கு புரியுது, நம்ம கர்த்தரை ஃபாலோ பண்றதுனால இந்த உலகம் நம்மளை பகைக்கணும் ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவர் சொல்லாத விஷயங்களை நம்ம பண்ணிட்டு உலகம் எங்களை பகைக்குது அப்படின்னு அந்த வசனத்தை கூட நம்ம மேட்ச் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி பேசினா இன்னும் பேசிகிட்டே போகலாம். ஸோ எப்படி பைபிளின் படி உண்மையாக இவேஞ்சலிசம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வேதாகம வசனத்தோட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்சால் என்கிட்ட இருக்கிற எல்லா தாட்ஸையும் பார்ட் 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எஸ், ஆமென்.